Hello and welcome to Hornbill Studios. I am at the land of Hornbills. நீல்கிரிஸ்ல வந்து இருக்கேன். ஒரு லென்ஸை ரிவ்யூ பண்ணேன். என்ன லென்ஸ்னு கேட்டிங்கன்னா சிக்மா 50mm f1.4 DGDN ஆர்ட் லென்ஸ். ஸோ இந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோனி இ மவுண்ட்டுக்கும் எல் மவுண்ட், அதாவது வந்து லூமிக்ஸ் மற்றும் லைக்கா அண்ட் சிக்மா கேமராஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் இந்த லென்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறது வந்து சிக்மா FPLன்ற ஒரு 61 மெகாபிக்சல் கேமராவில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த லென்ஸ் வந்து நமக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மந்த் வந்து கையில் இருக்குது. தேங்க்ஸ் டு சிக்மா இந்தியா லென்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1-2 நாள் முன்னாடியே வந்து கையில் கொடுத்துட்டாங்க. பட் இமீடியட்டாக வந்து ஒரு ரிலீஸ் வந்து பண்ணிடுவேனா ரிவ்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு துறையூர்ன்ற ஒரு ஊரில் போய் வந்து அங்காளம்மன் பரமேஸ்வரி கோயிலில் சிவராத்திரிக்கு அப்புறம் வர மயான கொள்ளை என்ற ஒரு ஃபெஸ்டிவலை வந்து நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். நீல்கிரிஸில் வந்து கொஞ்சம் நேச்சர் அது இதுன்னு வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 50mm லென்ஸுன்னாவே வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து 50mmலேயே வந்து வாழ்ந்து முடிச்சிருப்பாங்க. பழங்காலத்திலே பார்த்தீங்கன்னா ஒரே லென்ஸ் வச்சுருந்தா 50mm வந்து வச்சுருப்பாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்களில் வந்து பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ், அதாவது வந்து ஒரு ஷேப்போ ஒரு இதோ வந்து பெரிய டிஸ்டார்ஷன் இல்லாமல் நம்ம கண்ணில் பார்த்தா நேரில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே கொடுக்கக்கூடிய ஒரு லென்ஸ் வந்து 50mm. நான் வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன், பார்த்தா எப்படி இருக்கும் அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து சொல்கிறேன். அது வந்து நம்ம கண்களில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு f1.4 லென்ஸுன்றனால உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் ஃபேவரேட்டான அந்த ஷேடோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு அதுவும் கிடைக்கும். ஆர்ட் லென்ஸுனாவே பொதுவாக சிக்மாவில் வந்து பார்த்திங்கன்னா பில்டு குவாலிட்டி வந்து செம்ம சூப்பராக வச்சுருப்பாங்க. ஆப்டிக்ஸும் வந்து வேறு லெவலில் வச்சுருப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு மேனுவல் அப்பர்ச்சர் ரிங்கு, ஆட்டோ ஃபோக்கஸு, மேனுவல் ஃபோக்கஸ் பட்டனு, டீ கிளிக்கு, அது லாக் பண்ணுறதுக்கான பட்டனு, இந்த மாதிரி அப்புறம் ஒரு கஸ்டம் பட்டன், இது எல்லாமே கொடுத்துருவாங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அந்தளவுக்கு வந்து ஆர்ட் லென்ஸ் இருக்கும். கடந்த ஒரு 4-5 ஆர்ட் லென்ஸ் வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் சிக்மா லென்ஸில். ஈவன் கண்டெம்பரரி லென்ஸே வந்து ஆப்டிக்கலி சூப்பராக தான் இருக்குது. ஸோ அதை பற்றி பெருசாக வந்து நான் வந்து பேசணும்னு நினைக்கல. அது தவிர்த்து வேறு சில விஷயங்கள்லாம் வந்து இந்த லென்ஸ் பற்றி பேசலான்னு இந்த ரிவ்யூவில் இருக்கேன். ஒரு 50mm பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாக் அரவுண்ட் லென்ஸுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பக்கம் ஃப்ளார்ஸ் இருக்குது. இந்த பூட்டு ரொம்ப நேரம் என்னை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க ஒரு ஷாட் எடுத்துடலாம். EVF இல்லை, இந்த EVF வந்து எல்லா கேமராவில் இருக்கணும்னு நினைக்கிறேன். சினிமா கேமராவாக இருந்தாலும் ஏன்னா டக்குன்னு சில டைம் இந்த மாதிரி வெயில் எல்லாம் சின்ன கேமரா எதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து டக்குன்னு ஓடி போய் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த EVF வந்து இந்த மாதிரி வெயிலில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சிக்மா ஏதாவது கேமரா பண்ணாங்கன்னா அந்த EVF வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேட்ரி, மெக்கானிக்கல் ஷட்டர், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஏன்னா வந்து டக்குன்னு வந்து இப்போது நான் ஈவினிங் வந்து ஒரு கப்புள் ஷூட் நான் பண்ண போகிறேன் இங்கே ஊட்டியில். ஸோ எப்போ ஃப்ளாஷ் வேணும்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு 1/250 வரைக்கும் வந்து சிங்க் ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான லென்சஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த ஆக்சுவலி FPLல பார்த்தீங்கன்னா வந்து அதோட கலர், அந்த டொனாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இன் ஜென்ரல் ஒரு 50mm வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் டக்குன்னு போய் எடுக்கிறதுக்கு, ஒரு ஆர்டிஸ்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பான லென்ஸுன்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப வந்து நேரோவாகவும் போயிடாது, ரொம்ப வைடாகவும் இருக்காது. நம்ம ஒரு விஷயத்த டிஸ்கிரிப்டிவாக சின்னதாக சொல்லணும்னு நினச்சோன்னா நல்ல லென்ஸ். அண்ட் நேச்சுரல் போர்ட்ரேட்ஸ், ஓகே, ஒரு ரொம்ப ஃபேஷனாகவோ இதுவாகவோ இல்லாமல் நேச்சுரலாக ஒரு பர்சன் எப்படி இருப்பாங்களோ அப்படியே காட்டணுன்னா 50mm வந்து மிகச்சிறப்புன்னு வந்து சொல்லிடலாம்.
I hope you don't mind. ஒரு ரிவ்யூனா கண்டிப்பாக வந்து லென்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். ஆக்சுவலி இந்த ரிவ்யூவில் அதை பற்றி ரொம்ப கம்மியாக பேசணும்னு நினச்சேன். பட் ஒரு சில விஷயங்கள் எனக்கு வந்து சொல்லணுன்னு இருக்குது. ஃபஸ்ட் வந்து ஆப்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒரு லென்ஸில் வந்து அதுதான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரோ ஒரு வீடியோகிராஃபரோ முதல் எதிர்பார்க்கறது. லென்ஸ் வந்து 1.4லேருந்து 16 வரைக்கும் எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ப்பாக இருக்குது. நான் ஒரு ரொம்ப டெக்னிக்கலாக வந்து அது பார்க்கல. பட் ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் எந்த ஷாட் எடுத்தாலும் இது வரைக்கும் ஷார்ப்னஸ் இல்லாத ஒரு ஷாட் கூட நான் பார்த்ததில்ல. எண்ட் டு எண்டு, கார்னர் டு கார்னர் வந்து ஷார்ப்பாக இருக்குது. டிஸ்டார்ஷன் பெருசாக வந்து எதுவுமே கவனிக்க முடியல. இதெல்லாம் எதுக்கு இம்பார்ட்டன்னா, ஒரு போர்ட்ரைட் வந்து 1.4ல் எடுத்தாலும் கூட ஐஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஷார்ப்பு, ஸ்கின்னோட டெக்ஸ்டர்லாம் அழகாக ரிவீல் ஆகுது. அதே மாதிரி இந்த பேக்ரவுண்ட், அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஏரியாவும் வந்து ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்குது. இந்த பொக்கே பால்ஸ் பற்றி நான் பேச விரும்பல. ஆனால் அது நான் பெருசாக நான் வந்து என்னோடய காம்போசிஷன்ஸில் வந்து ஒரு மெயின் ஐட்டமாக வச்சு நான் யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஓவரால் ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ளாரிங், கோஸ்டிங், அதுக்கப்புறம் இந்த அபரேஷன்ஸ் இதை பற்றி சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த லென்ஸ் வந்து டைரக்ட் சன்லைட், இப்போ டைரெக்டாக அடிச்சுட்ருக்கீங்களா, டைரெக்டாக சன்னில் வந்து ஒரு ஷாட் எடுத்தேன். அது வந்து கொஞ்சம் ஃப்ளேர் ஆகுது. பட் ஆனால் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குதுன்னு என்னால் சொல்ல முடியல. பட் வந்து இந்த லென்ஸில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேரிங் வந்து கம்மியாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. அதுக்கப்புறம் குரோமேட்டிக் அபரேஷன், லேட்ரல் அண்ட் லாஞ்சிடியூடல் குரோமேட்டிக் அபரேஷன் பார்த்தீங்கன்னா லேட்ரல் கிட்டத்தட்ட இல்லை. லாஞ்சிடியூடல் குரோமேட்டிக் அபரேஷன் நான் கவனித்ததில் வந்து சிக்மா லென்சஸில் வந்து கொஞ்சம் மற்ற லென்சஸ் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது. ப்ராபப்ளி ஐ திங்க் தே நீட் டு டேக் கேர் ஆஃப் திஸ். பட் அதர்வைஸ் இந்த லென்ஸ் வந்து ஒரு பீப்புளை ஷூட் பண்ணுறக்கோ, ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறக்கோ, இல்லை வந்து ஒரு ஆர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்க் ஆஃப் ட்ரீஸ் வந்து இப்போ வந்து ஒரு சன்லைட் வருது, அதெல்லாம் வந்து ஒரு டெக்ஸ்சர் கேப்சர் பண்ணும், இந்த மாதிரிலாம் வந்து நினச்சிங்கன்னா வந்து ஒரு மிக சிறப்பான லென்ஸுன்னு நினைக்கிறேன். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். போர்ட்ரேட்ஸ் வந்து 1.4ல் வச்சு எடுக்கும்போது ஒரு கமர்ஷியல் போர்ட்ரேட்டுக்கு வந்து ஐ திங்க் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் கப்புள் போர்ட்ரேட்ஸ்லாம் வந்து மிகச்சிறப்பாக வந்து பண்ண முடியும். ஒரு 85க்கும் 50க்கும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது. நிறைய டைம் வந்து நம்ம வந்து ஷேடோ டெப்த் ஆஃப் ஃபீல்டுக்காக 85, 1.4 அந்த மாதிரி போயிடும். சில டைம் என்ன ஆகுதுன்னா, ஒரு சில பேரோட ஃபேஸஸ் வந்து கொஞ்சம் குண்டாக தெரிய ஆரம்பிச்சிடும் 85ல். 50ல் அந்த பிரச்சனை இருக்காது. இப்போல்லாம் நிறையா டைம் வந்து 85ஓட வந்து 50 வந்து நான் வந்து போர்ட்ரேட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் சோனிலேயோ இல்லை வந்து எல் மவுண்ட்லேயோ இருந்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் வந்து வாங்கி வச்சுக்கலான்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலி தூரத்தில் ஒரு கார்மரன்ட்டு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு பேர்டு இருந்துச்சு. எக்ஸாக்டாக என்னால் தூரத்துலேருந்து பார்க்கக்கூட முடியல என்ன பேர்டுன்னு. இந்த பேர்டை வந்து ஷூட் பண்ணி டிஸ்பிளேயில் வந்து ஜூம் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி கிளியராக இருந்தது. இது 61 மெகா பிக்சல் கேமரா அண்ட் இந்த லென்ஸ் வந்து ரிசால்வ் பண்ணுது 61 மெகா பிக்சலை. ஆக்சுவலி சொல்லப்போனால் 61 மெகா பிக்சல் தானா, இன்னும் கொஞ்சம் கிடைக்குமான்னு வந்து இந்த லென்ஸ் கேட்குது. ஐ திங்க் இட்ஸ் ஹைலி ரிசால்விங் லென்ஸ். நாளைக்கு வந்து கொஞ்சம் இன்னும் 100 மெகா பிக்சல் கேமராஸ் வந்தாலும் இது ரிசால்வ் பண்ணணுன்ற ஒரு நம்பிக்கை வருது. இது ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இந்த லென்ஸில் வந்து லீனியர் மோட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரூ இதெல்லாம் கிடையாது. சருன்னு வந்து எலிமெண்ட் வந்து மூவ் ஆகி ஃபோக்கஸ் ஆயிரும். எஃபியில் வந்து அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. பட் வந்து இன்னும் எனக்கு வந்து சோனியில் வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதில் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட்டாக இருந்தது ஆட்டோ ஃபோக்கஸு. மேனுவல் ஃபோக்கஸ் ஆஸ் யூஷுவல் வந்து பட்ரி ஃபோக்கஸிங் சிஸ்டம் அது. பட் ஒரே பிரச்சனை என்னென்னா, எல்லா கேமராலேயும் வந்து த்ரோ நல்லா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இது வந்து சில டைம் வந்து சுற்றிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது மேனுவல் ஃபோக்கஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் அந்த ஒரு கஸ்டம் ஆப்ஷன் வந்து கொடுத்தா பெட்டராக இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் பழைய மாதிரி வந்து ஒரு மெக்கானிக்கல் ஃபோக்கஸிங் வந்து மேனுவல் ரிங் கொடுத்தா இன்னும் கூட கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி வென் யூ ஆர் டூயிங் வீடியோ அண்ட் திங்ஸ் லைக் தட். ஆக்சுவலி இந்த ஆப்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி லென்ஸ், ஆட்டோ ஃபோக்கஸு, இந்த அபரேஷன் அந்த அபரேஷன்,
எல்லாமே சிறப்பாக கண்ட்ரோல்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லென்ஸ். ஆர்ட் லென்ஸ்னால் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி டீட்டெயில்ஸ் எடுக்கிறோம். இந்த தோடா வந்து அந்த உள்ளன் பின்னிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் எடுக்கிறது வந்து அப்படியே செஞ்சு வச்ச லென்ஸ் மாதிரி இருக்குது. ஃபைனலாக வந்து மானிட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ டீட்டெயில் இருந்தது. டீட்டெயில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி ஒர்க், ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிக்கெல்லாம் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அமேசிங். வெட்டிங் பார்க்கும்போது ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக நான் சொல்லணுன்னா போர்ட்ரைட்ஸ், கப்புள் போர்ட்ரைட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஃபண்டாஸ்டிக்காக ஒர்க் ஆகும். ஸோ ஐ ரியலி ரெக்கமெண்ட் திஸ் லென்ஸ் ஃபார் திஸ் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர்ஸ், those people who go closer ஃப்ரேம் எடுத்து ஒரு ஆர்டிஸ்டிக்காக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது, ஒரு பேட்டர்ன், ஒரு அப்ட்ராக்ட் இதெல்லாம் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இட்ஸ் எ ஃபண்டாஸ்டிக் லென்ஸ். ஓவரால் highly recommended from Hornbill Studios. Meet you again. Bye.